எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் பண்ண டாபிக்கு. அதாவது மெனோபாஸ் டயத்தில் வரக்கூடிய மன இறுக்கம், அதை எப்படி சமாளிக்கிறது, அதுக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்குது, அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, மெனோபாஸ் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஏன்னா அதுலேயே நான் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். இது கைண்ட் ஆஃப் அ பார்ட் 2 மாதிரி. அப்புறம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டயத்தில் வரக்கூடிய அந்த டிப்ரெஷன் சொல்லலாம், இல்லை ஒரு மன இறுக்கம் சொல்லலாம், இல்லாட்டி பிரெயின் ஃபாகுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு விதமான குழப்பமாக இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜை திறந்துட்டு எதுக்கு திறந்தோன்னு தெரியாது. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சிட்டு இன்னைக்கு என்ன குக் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணுறதுல அவ்வளோ குழப்பமாக இருக்கும். அதை நீங்கள் 30 வருஷமாக செஞ்சுருப்பீங்க. அப்படின்னாலும் இன்னைக்கு திடீர்னு அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும் அந்த மைண்டு. அது நாளடைவில் நீங்கள் விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது இவென்ச்சுவலி டிப்ரெஷனில் போய் முடியும். ஆனால் யாருக்கும் டக்குன்னு உடனே ஒரே நாள்லலாம் டிப்ரெஷன் வர்றது கிடையாது. ஈஸ்ட்ரோஜன் லோவாக இருக்கிறதுனால, கம்மியாயிட்டதுனால அது நம்ம ஸ்லீப் சைக்கிளை டிஸ்டர்ப் பண்ணும். ஒழுங்காக நீங்கள் தூங்காட்டினாலே அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டீங்க. உங்களால் ஒரு ப்ராப்பர் டெசிஷன் எடுக்க முடியாது. ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கிராகியாகவே இருப்பீங்க, எரிச்சலாக வரும், ஒரு மாதிரி எதையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அது ஒரு நாள் 2 நாள் இருந்தால் பரவாயில்ல. இப்போ நாள் கணக்கில் மாத கணக்கில் இருக்கும்போது அது இவென்ச்சுவலி என்னென்னா ஒரு மாதிரி லைஃபே வெறுத்து போனாப்புல இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கவங்க மேலெல்லாம் கொஞ்சம் ஒரு இரிட்டேஷன் வரும். அது கொஞ்சம் விட்டு 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 அது இவென்ச்சுவலி ஒரு பாயிண்ட்ல டிப்ரெஷன் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு அந்த தூக்கமின்மை, அதை எப்படி, அதாவது லேக் ஆஃப் ஸ்லீப், இன்சோம்னியான்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். தூக்கமின்மையை எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயத்துக்கு நீங்கள் தூங்க பாருங்கள். அதாவது 10:30 மணிக்கு தான் நீங்கள் ரெகுலராக தூங்குவீங்கன்னா அந்த ஷார்ப் டயத்துக்கு நீங்கள் டெய்லி அதே ரெகுலராக அந்த டயத்துக்கு தூங்க பாருங்கள். எப்படி காலையில் நீங்கள் அலாரம் வச்சு எழுந்திருப்பீங்களோ அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு ஒரு அலாரம் வச்சுக்கோங்க. 10னா 10, இல்லை 10:30னா 10:30, அதுக்குள்ளே எக்ஸாக்டாக தூங்க பாருங்கள். அப்புறம் காஃபி, டீ, கோக்கு, இது எல்லாத்துலேயுமே நமக்கு கெஃபீன் இருக்குது. கெஃபீன் என்ன பண்ணுன்னா, நீங்கள் குடித்த உடனே ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஆனால் இவென்ச்சுவலி என்ன ஆகும்னா உங்களுக்கு எனர்ஜி கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் டப்புன்னு ட்ராப் ஆகும். திருப்பி சாயங்காலம் திருப்பி ஒரு காஃபி குடிப்பீங்க, கொஞ்சம் எனர்ஜி வரும், அப்புறம் திருப்பி இட் வில் ட்ராப். அண்ட் அது என்ன ஆகும்னா இவென்ச்சுவலி உங்களுடைய ஸ்லீப் சைக்கிளை இன்டரப்ட் பண்ண ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கத்தில் தூக்கம் வராப்பில் இருக்கும், ஆனால் நீங்கள் அலர்ட்டாக இருப்பீங்க. ஸோ கெஃபின் அது முக்கியமாக ஒரு 40 வயசுக்கு மேலே இட் இன்ட்ராக்ட்ஸ் வித் யுவர் பாடி மோர். நீங்கள் இவ்வளோ காலம் நீங்கள் காஃபி குடிச்சிட்டு இருந்தாலும் இப்போ குடிக்கும்போது அது உங்களுடைய ஸ்லீப் சைக்கிளை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். இது ஒரு சிலருக்கு இப்படி நடந்திருக்கு. நீங்கள் காஃபி டீயை ஸ்டாப் பண்ணி பாருங்கள், ஒரு வாரம் ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அது உங்கள் ஸ்லீப் சைக்கிளை பெட்டர் ஆக்குதான்னு பாருங்கள். உங்களால் இன்னும் நல்ல நீண்ட நேரம் தூங்க முடியுதான்னு பாருங்கள். டீப் ஸ்லீப் வருதான்னு பாருங்கள். டீப் ஸ்லீப்புங்கிறது என்னது, அதாவது நீங்கள் படுத்த 7 நிமிஷத்தில் தூக்கம் வரணும். தூங்குறது மட்டும் இல்லை, கனவோட தூக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா யூ வென்ட் இன்டு எ வெரி டீப் ஸ்லீப்னு அர்த்தம். முக்கியமாக நீங்கள் நடுராத்திரி எந்திரிக்கக்கூடாது, புரண்டு படுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தூங்கினாலே அடுத்த நாள் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூ வில் பி மோர் எனர்ஜைஸ்ட். நீங்கள் எனர்ஜி இருந்தாலே நீங்கள் வேலை பார்ப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, யூ வில் பி டிஸ்ட்ராக்டட், நீங்கள் யூ ஷுட் பி குட். ஸோ இது முக்கியமாக மெனோபாஸ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜர் ப்ராப்ளம், இந்த ஸ்லீப் இஷ்யூஸ். இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணினாலே உங்களுக்கு மைண்ட் லெவலில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் நீங்கள் நல்ல எனர்ஜியோடையும் ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி இருந்தாலே உங்களுக்கு டிப்ரெஷன்லாம் வராதுங்க. மெனோபாஸ் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் இம்பேலன்ஸ் நேச்சுரலாகவே இருக்கும். ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரானுடைய அளவு கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்லேயே இருக்கும். அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். அதை
இன்னொரு ஒரு லெவலுக்கு வந்து மோசமாக்கும் நீங்கள் சாப்பிடக்கூடிய சுகர், முக்கியமாக வெள்ளை சர்க்கரை, இல்லாட்டி வந்து இந்த கார்போஹைட்ரேட் ரிஃபைன்டு கார்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, வெறும் ஒயிட் ரைஸ் சாப்பிட்றது, வெறும் மைதா சாப்பிட்றது, அது அந்த மாதிரி நீங்கள் ஜாஸ்தி கன்சியூம் பண்ண உங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஹார்மோனல் there is always a strong relationship between the high blood sugar with a hormonal imbalance. ஸோ நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் வெள்ளை சர்க்கரையை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுங்க. அதுலேயே உங்களுக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் சுகரை ஸ்டாப் பண்ணாலே வந்து உங்களுக்கு என்னவோ ஒரு 10 வயசு குறைஞ்சிட்ட ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அவ்வளோ எனர்ஜி இருக்கும், ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். யூ வில் ஃபீல் டிஃப்ரெண்ட் டெஃபினட்டாக. அது வந்து என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். நம்ம இந்த காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே குழந்தைங்க வந்து வயசுக்கு வந்துடுறாங்க. அது மாதிரி வந்து ஒரு 18-20 வயசில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிசிஓஎஸ் வந்து ரொம்ப காமன் ஆகிட்டு, அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆன பிறகு அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூ வேறு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மெனோபாஸ் ஸ்டேஜில் 40 வயசில் வந்து படாத பாடுபடுறோம். இப்போ மெனோபாஸுக்கு தனியாக கிளினிக்கே வச்சுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்தியாவில் இல்லைங்க, உலகம் முழுக்க எல்லா பெண்களுக்குமே இந்த இஷ்யூ ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து மேஜராக ஒரு காரணம் சொல்கிறாங்க. அதாவது நம்ம அந்த காலத்தில் காட்டிலும் இப்போ இருக்க மாற்று பால் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அந்த ஹார்மோனல் ஊசி கொடுத்து தான் அந்த பால் வந்து நமக்கு வருது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ரொம்ப ரேராக வந்து ஆர்கானிக்காக ஊசி போடாத பால் கிடைக்கிறது ரொம்ப அரிது. இப்போ வந்து ஆர்கானிக் மில்க் கிடைக்குது, பட் மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த பாலை தான் கன்சியூம் பண்ணுறோம். அதனால வரக்கூடிய விளைவுகள் தான் இது அப்படின்னு ஒரு சில டாக்டர்ஸ் இப்போ சொல்கிறாங்க. அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இங்கே கம்ப்ளீட்டாக இந்த டெய்ரி, அதாவது இந்த பால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பால், வெண்ணெய், தயிர், இதெல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் வந்து அதுக்கு பதிலாக வந்து ஆல்மண்ட் மில்க்கோ இல்லாட்டி வேறு வகையான சோயா மில்க்கோ அது மாதிரி கன்சியூம் பண்ண ஆரம்பித்தா கொஞ்சம் வந்து சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு குறையும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து இந்த டிப்ரெஷனுங்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமுங்க. நம்ம ஆரம்ப கட்டத்திலே அதை வந்து நீங்கள் கர்வ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, கம்மி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் அந்த அளவுக்கு போக மாட்டீங்க. ஸோ இது மாதிரி உணவு பழக்கத்துலேயும் கொஞ்சம் நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் வரும். இது வந்து காமனாக பயாலஜிக்கல் ரீசன்ஸ், நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் வரக்கூடிய டிப்ரெஷன். அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்பர் 1 வந்து வைட்டமின் பி, முக்கியமாக B12. இது குறைவாக இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60-70% ஆஃப் டிப்ரெஸ்டு பீப்புள் ஹேவ் வைட்டமின் B12 கம்மியாக இருக்குது, டிஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து ரொம்ப ஈஸியாக ட்ரீட் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு வைட்டமின் B12க்கு வந்து தேவையான மாத்திரைகளோ இல்லாட்டி இன்ஜெக்ஷனோ அதை வந்து ஒரு 2-3 மாதம் கொடுத்தாலே அவங்க வந்து நார்மல் பர்சனாக ஆயிடுறாங்க. வைட்டமின் B12 வந்து இந்த வெஜிடேரியனாக இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரேர். நீங்கள் பால், முட்டை தவிர உங்களுக்கு வேறு எந்த சோர்ஸ்லையுமே வைட்டமின் B12 கிடையாது. ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் கான்ஷியஸாக அதெல்லாம் எடுத்துக்கணும். அப்படி அது தவிர இன்னொரு ஃபேக்டர் என்னென்னா, நீங்கள் சப்போஸ் மெட்ஃபார்மின் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா, மெட்ஃபார்மின் வந்து எது கொடுப்பாங்க, பிளட் சுகர், உங்களுக்கு வந்து டயபெட்டிக்ஸ் இருந்தால் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் நீண்ட காலம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பாடியில் B12 அப்சார்ப்ஷன் வந்து கம்மியாயிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒன்று நீங்கள் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும். இன்ஜெக்ஷன் எடுத்துட்டும் யூ ஹாவ் டு செக் உடம்புல சேருதா அப்படின்னு கரெக்டாக பார்க்கணும். ஸோ எஸ், நீங்கள் ஒரு சின்ன பிளட் டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு வைட்டமின் B12 இல்லை B1, B8 இதெல்லாம் பிரச்சனைகள், அதாவது டிஃபிஷியன்சி இருக்கா இல்லையா அப்படின்னு. அதுக்கு வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பி ஆல் ரைட். நீங்கள் நார்மல் பர்சன் ஆயிடுவீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெஸ்ட்டு, சிம்பிளான ஒரு சொல்யூஷன். இப்போ அதாவது மெனோபாஸ் தவிர ஒரு சிலருக்கு வந்து தைராய்டு இஷ்யூவும் இருக்கும்.
அது அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கவே மாட்டாங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் ஒரு சின்ன பிளட் டெஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் தைராய்டு அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. ஸோ நீங்கள் மெனோபாஸோட நீங்கள் தைராய்டு இஷ்யூ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து தைராய்டுக்கு மெடிக்கேஷன் எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக மற்ற சிம்டம்ஸும் உங்களுக்கு கிளியர் ஆகும். அப்புறம் இவென்ச்சுவலி வந்து உங்களுக்கு டிப்ரெஷனும் கிளியர் பண்ண முடியும். பயாலஜிக்கல் ஃபேக்டர், ஒரு ஃபிசியாலஜிக்கல் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி டிஃபிஷியன்சி. வைட்டமின் டி டிஃபிஷியன்சி வந்து இந்தியா இல்லை ட்ராபிக்கல் கண்ட்ரீஸில் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா உங்களுக்கு வந்து சன்லைட் எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கே கோல்டு கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 90-95% மக்களுக்கு வைட்டமின் டி டிஃபிஷியன்சி உண்டு. அண்ட் சீசனல் டிப்ரெஷன் டிஸார்டர் எல்லாம் வரும். இது ரொம்ப ரொம்ப காமன் இங்கே. ஸோ வைட்டமின் டிக்கும் டிப்ரெஷனுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. ஸோ வைட்டமின் டிக்கு வந்து நம்ம வெளியிலேருந்து டேப்லெட் எடுத்துப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அளவு மாறும். ஆக்சுவலாக எல்லாருக்கும் ஒரே அளவு எடுக்க மாட்டாங்க. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணினாலே உங்களுக்கு வந்து டிப்ரெஷன் வந்து கம்மியாக இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம வேற என்ன மாதிரி மருந்துகள் எடுத்துக்கலாம்? அது வந்து தட் மேக்ஸ் யூ ஃபீல் பெட்டர். மூட் வைஸ் வந்து ஒரு உங்களை காம் பண்ணுற மாதிரி மருந்துகள். இது வந்து ஆயுர்வேதத்தில் நம்ம சொல்கிறாங்க அஸ்வகந்தான்னு ஒரு மாத்திரை கிடைக்குது. இது நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இங்கே அமேசான்லலாம் கிடைக்குது. ஸோ அது வந்து பொதுவாக வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வைக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ண வைக்கும், கொஞ்சம் தூக்கத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் ஊரில் சைனீஸ் ஸ்டோர்ஸ் இருந்துச்சுன்னா ஜிங்செங், அதுவும் வந்து சைனாவில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிலாக்ஸேஷன் மெடிக்கேஷன் அப்படிங்கிறாங்க. நான் பர்சனலாக யூஸ் பண்ணதில்லை, பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீவர் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றது என்னன்னா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய டிஃபிஷியன்சி, அதனால வரக்கூடிய டிப்ரெஷன், அதை எப்படி வந்து நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்த்தோம். இப்போ வந்து மனசை பற்றியும் கொஞ்சம் பார்த்துருவோம். இது வந்து எமோஷ்னல் சைட் ஆஃப் இட். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, பொதுவாக வந்து நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்கவங்க எப்பயுமே சோர்ந்து படுத்தே இருப்பாங்க. என்னன்னு இருக்கு, படுத்தா சரியாயிடும். எந்த ஊரில் அது வந்து அவங்க எங்கே போய் கற்றுக்கிட்டாங்கன்னு தெரில. நீங்கள் படுக்கிறதுனால உங்கள் டிப்ரெஷன் போயிடாது. ஆக்சுவலி இட் கெட்ஸ் வேர்ஸ். எப்போ பார்த்தாலும் படுத்தே இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் தான் டிப்ரெஷன் ஜாஸ்தி ஆகும். ஓகேங்களா? ஸோ கீப் மூவிங். ஏதாவது பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, வாக்கிங் போங்க, ஹைக்கிங் போங்க, இல்லை ஒரு தோட்டத்தில் வேலை பாருங்க, இல்லாட்டி மாடிப்படியை ஒரு 10 தடவை மேலே ஏறி இறங்குங்க, என்ன மாற்று செய்யுங்க. இல்லை ஒரு ஆட்டுகளில் வந்து ஒரு படி அரிசியை போட்டு இட்லி மாவு அரைங்க. சம் சார்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நீங்கள் உடம்பை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்க உங்களுக்கு டிப்ரெஷன் வராது. டிப்ரெஷன் ஓடி போயிடும். அதாவது உடம்பு நோக நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வருங்க. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வரும். கண்டிப்பாக நீ வில் ரிலாக்ஸ். அதில் ஒரு கீ பாயிண்ட் இருக்குது. நான் அது வந்து தண்டனையாக செய்யக்கூடாது, அதை விருப்பப்பட்டு செய்யணும். உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க. எனக்கு வாக் பண்ணுறது பிடிக்குன்னா போய் வாக் பண்ணுங்க, எனக்கு தோட்டம் பிடிக்குன்னா தோட்டம் போய் பாருங்க. ஏதோ ஒன்று அதை விருப்பப்பட்டு நீங்கள் விருப்பப்பட்டு செய்யணும். ரெண்டாவது, உடம்பு நோகணும், உடம்பு வலிக்கணும். அதாவது இதுக்கு மேலே என்னால் வேலை பார்க்க முடியாதையா, அந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிப்ரெஷன்லாம் போயிருங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் சும்மா படுத்தே இருந்தீங்கன்னா ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். அவ்வளோதான். நீங்கள் சும்மா இருக்க மனசு என்னென்னத்தையோ திங்க் பண்ணும், என்னென்னத்தையோ குழப்பம், உங்களை மேற்கொண்டு உங்களை பலவீனமாக்கும். ஓகேங்களா? அதை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். அது கொஞ்சம் குட்டி பிசாசு மாதிரி அப்பப்போ தட்டி வைக்கணும், அதுக்கு வந்து வேலை கொடுக்கணும். அது கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணால் கூட அது உங்களை அட்டாக் பண்ணாது. அப்பப்போ நீங்கள் சோர்ந்து போவீங்க, ஆனால் வந்து நீங்கள் டோட்டல் டிப்ரெஷனுக்கு போக மாட்டீங்க.
ஸோ ட்ரை டு டிஸ்ட்ராக்ட் யுவர் செல்ஃப் வித் சம் சார்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அது இதுன்னு இல்லை, எது வேணா இருக்கலாம். நீங்கள் பரதநாட்டியம் கூட ஆடலாம், இல்லை யோகா பண்ணலாம். உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பிக் பண்ணிக்கோங்க, அதில் உங்களை லயிச்சு செய்யுங்க. அப்போது உங்களுக்கு வந்து டிப்ரெஷன்லாம் வராது, அதெல்லாம் டாட்டா பாபே சொல்லிட்டு போயிடும். ஓகே, ஒரு சிலர் வந்து பை நேச்சர் அவங்க வந்து எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எமோஷ்னலி ஸ்ட்ராங்னா என்னென்னா, ஒரு எதுவும் உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஏதோ ஒரு கெட்ட ஒரு செய்தியோ ஒரு நிகழ்ச்சியோ இல்லை அவங்கள சுற்றி இருக்கவங்க சொல்கிறதோ அவங்கள அஃபெக்ட் பண்ணாது பை நேச்சர். ஓகே, அந்த மாதிரி மக்கள் வந்து அந்த மெனோபாஸ் டயத்துலேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆனாலும் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன், நான் கெத்தாக இருப்பேன்ப்பா அப்படிம்பாங்க. ஆனால் வந்து இந்த எமோஷ்னலாக இருக்கவங்க, அதாவது கரெக்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், இந்த டிவி சீரியலில் ஹீரோயின் அழுதா கூட இவங்க அழுதுருவாங்க, வில்லனை போட்டு திட்டுவாங்க, ஐயோ இப்படி பண்ணுறியாடா அப்படின்னு திட்டுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பாதிப்புக்கு ஆறவங்க வந்து they will have more problems. ஓகேங்களா, இந்த மெனோபாஸ் சுச்சுவேஷனில் ஹார்மோன்ஸ் வேறு உங்களை படுத்தும், இதில் நீங்கள் வேறு ரொம்ப எமோஷ்னலாக சாஃப்டாக இருக்கவங்க, நீங்கள் ஈஸியாக ஹர்ட் ஆவீங்க, ஈஸியாக உங்களுக்கு வந்து டிப்ரெஷன் இல்லை ஒரு மன இறுக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்து என்ன பண்ணலான்னா, உங்களை பாதிக்கிற விஷயங்கள்லாம் என்னது அப்படின்னு நீங்கள் உட்காந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இல்லை எனக்கு இந்த டிவி சீரியல் பார்த்தா நான் வந்து ரொம்ப நொந்து போகிறேன், இந்த சீரியல் பார்த்தேன்னா, இல்லை வந்து டிவியில் ஒரு நியூஸை பார்க்கும்போது ஏதாவது ஒரு பேட் நியூஸ் யாராவது சொல்லும் போது எனக்கு பயம் வருது, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த மாதிரி எதெல்லாம் உங்களை எக்ஸ்டர்னலாக அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த நோட் டவுன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லாட்டி நீங்கள் ஸ்ட்ராங் பர்சன் ஆகிற ட்ரை பண்ணணும். நீங்கள் 40-45 வயசுக்கு மேலே உங்களை மாற்றுறது கொஞ்சம் கடினம்தான், ஆனால் இருக்குது. நீங்கள் மனசு வச்சா எது வேணாலும் பண்ணலாம், ரைட்டுங்களா? ஸோ அதை வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இட் இஸ் ஈஸியர் டு சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் அ பாசிட்டிவ் பீப்புள் ஆர் பாசிட்டிவ் திங்ஸ் அரவுண்ட் யூ rather than changing yourself. அது ரொம்ப கஷ்டம், டு பி ஹானஸ்ட் வித் யூ. சொல்கிறது ஈஸி, பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா வந்து, நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, அந்த கோவிட் டயத்தில் வந்து நாங்கள் டிவியை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஓவராக வந்து ஒரு பேட் நியூஸாக கேட்கும்போது கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது மாதிரி உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிற விஷயங்கள் என்ன, அது எல்லாத்தையும் கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயமும் இருக்குது, அதாவது நம்ம பார்க்குறத காட்டிலும் நம்ம படிக்கும்போது அதனுடைய இம்பேக்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் அதே இதை வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் படிக்கும்போது இட் டேக்ஸ் ஃபியூ மினிட்ஸ் ஃபார் யுவர் பிரெயின் டு ப்ராசஸ் அண்ட் ரெஃப்ளெக்ட் ஆன் இட். அதே இது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு அந்த இம்பேக்ட் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ நியூஸே நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் நியூஸை பார்க்குறதுக்கு பதிலாக நியூஸ் பேப்பரில் படிங்க. ஸோ அந்த மாதிரி யூ சேஞ்ச் யுவர் சரௌண்டிங்ஸ். அது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஒரு பாசிட்டிவான பீப்புளை உங்களை சுற்றி வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. அது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் இப்போ வந்து சோஷியல் மீடியா இருக்கும்போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஈஸி. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த பாசிட்டிவ் மைண்டட் யூடியூபர்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனல் மாதிரி ஒரு 4-5 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்கலாக நீங்கள் அதை பார்க்கும்போது நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அது மாதிரி தான் நீங்கள் ரெஃப்ளெக்ட் பண்ணுவீங்க. அழுகு மூஞ்சி சீரியலாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது கஷ்டம் வந்தால் நீங்கள் அழதான் தோணும், அதை வந்து சால்வ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணாது. அது மாதிரி நீங்கள் உங்களை சுற்றி யாரை வச்சுக்கிறீங்களோ, எதை நீங்கள் ஜாஸ்தி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதைத்தான் நீங்கள் ரெஃப்ளெக்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் பாசிட்டிவ் மைண்டட் பீப்புளாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா இவென்ச்சுவலி நீங்களும் பாசிட்டிவாக ஆக ஆரம்பிச்சிடுவீங்க. அதை நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக அது நடக்கும். இந்த டிப்ரெஷனில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த மன அழுத்தம், அதான் வந்து கரெக்டான தமிழ் வார்த்தை. அதாவது மன அழுத்தத்தில் இருக்கவங்க வந்து கரெக்டாக சொல்லணும்னா வந்து அவங்க மனசில், அதாவது அவங்க மைண்டுக்கு மேலே ஒரு டன் எடையை மேலே வச்சு அமுத்துறாப்புலேயே ஒரு ஃபீல் இருக்கும்.
ஓகேங்களா? இன்னும் சொல்லப்போனால் வந்து இப்போது நம்ம ஒரு கையை வெட்டிட்டா நமக்கு கை வலிக்கும் இல்லையா, ரத்தம் வரும்போது கை வலிக்கும் இல்லையா, அது மாதிரி அவங்களுக்கு கண்டினியூஸாக மனசில் வந்து ஒரு வகையான வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு சிலர்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க, நீங்கள் போய் ஹியூமரஸாக வந்து இருக்க மூவி பாருங்க உங்களுக்கு சரியாயிடும். இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். நீங்கள் கையில் வலி இருக்கும்போது நீங்கள் வடிவேலு ஜோக் யாராவது சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்களா? கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அழுக தான் வரும். ஏன்னா இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த ஹியூமர், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் நீங்கள் வலி, அந்த வலியை தாங்க முடியாதனால தான் அழுறீங்க. ஸோ இட் டசன்ட் சால்வ் தட் ப்ராப்ளம். இந்த ஹியூமரஸாக இருக்குது, இல்லை ஜாலியாக சுற்றி யாராவது பேசிகிட்டே இருந்தால் நான் பெட்டராக ஆகிடுவேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். நீங்கள் நார்மலாக ஆகிட்ட பிறகு தான் நீங்கள் வந்து ரசிக்கவே ஆரம்பிப்பீங்க. ஸோ நீங்கள் நார்மலாக ஆகிறதுக்கு வேறு என்ன பண்ணலாம் அதை பார்ப்போம். இப்போ பேசிக்கலாக வந்து டிப்ரெஷனில் எப்படின்னா வந்து உங்களால் எதையும் ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அண்ட் ஒரு டெசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் அஸ் பார்ட் ஆஃப் த டிப்ரெஷன். சரி, ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போது ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா, நம்ம பல நேரங்களில் வந்து அதுவும் முக்கியமாக இந்த 45-50 வயசு மக்களுக்கு வந்து என்ன ஆகிடும்னா, ஸோ குழந்தைங்கள்லாம் பெருசாகிடுவாங்க. அவங்க வந்து இதர் தி கெட் செட்டில்டு, மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிருப்பாங்க, இல்லை வந்து ஒரு காலேஜில் வந்து வேறு ஊரில் படிப்பாங்களா இருக்கும். ஸோ நம்மளுடைய சுமை வந்து கம்மியாயிடும், நம்ம கேர் பண்ணுற இது ஆட்கள் வந்து கம்மியாயிடுவாங்க, நம்ம வேலைகளும் கொஞ்சம் கம்மியாகும். வி ஹாவ் மோர் டைம். அதை வந்து ஒரு 90% மக்கள் வந்து எதை வச்சு ஃபில் பண்ணுறாங்கன்னா டிவி தான். டிவி இல்லாட்டி சோஷியல் மீடியா, இதை பார்த்து தான் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் முக்கால்வாசி நேரம் நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய மைண்டு வந்து ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு கஷ்டப்படும். இட் இஸ் லைக், இப்போ நீங்கள் பொன்னியின் செல்வன் வந்து புக்கில் படிக்கிறதுக்கும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குது. நீங்கள் புக்கு படிக்கும்போது யுவர் பிரெயின் ஹேஸ் டு இன்டர்பிரட், நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அந்த வார்த்தையை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை ஃபீல் பண்ணுறதுக்கு மைண்ட் ஹேஸ் டு ஒர்க். உங்கள் மூளை வந்து அதுக்கு வேலை பார்க்கும். அதே இது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இது மைண்ட்லெஸ்ஸாக பண்ணுவீங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஃபோக்கஸ்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்களா? ஸோ முடிஞ்சால் நீங்கள் வந்து கொஞ்சம் புக்கு ரீட் பண்ணுங்கள். எந்த புக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அரசியல் புக்கோ இல்லை உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கக்கூடிய சினிமா புக்ஸோ, எந்த புக்குனாலும் பரவாயில்ல. டேக் சம் டைம் டு ரீட். ஒரு நாளைக்கு ஒரு 10 பேஜாவது ஒரு இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் படிங்க. ஓகேங்களா? அது மாதிரி சுடக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, எத்தனை பேர் விருப்பம் இருக்குன்னு தெரியல. தட் இஸ் ஆல்சோ another கேம், ஜஸ்ட் லைக் crossword puzzle. அதுவும் பண்ணலாம். இதெல்லாம் வந்து உங்கள் மைண்டுக்கு, உங்களுக்கு லாஜிக்கல் திங்கிங்க்கு, ஃபோக்கஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டாக்டர்கிட்டையும் போய் பார்க்கலாம். சரி, நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் பொதுவாக வந்து இப்போ மெனோபாஸ் டயத்தில் உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்குன்னா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு இப்போ பேசிடுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட தான் போய் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி மெனோபாஸ் சிம்டம்ஸும் இருக்குது உங்களுக்கு, இதை வர டிப்ரெஷனும் இருக்குது அப்படின்னு பேசுனீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ட்ரை பண்ணுறது ஏதாவது ஹார்மோனல் பில்ஸ் கொடுப்பாங்க. ஒரு மாதம் 2 மாதம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ அப்பில் என்ன பண்ணுவாங்க, ஓகே அதில் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா, ஏதாவது மாற்றம் வருதா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி எதுவும் வரல அப்படின்னா வந்து they go for bioidentical ஹார்மோனல் தெரப்பி. இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான ட்ரீட்மெண்ட்டுங்க. ஒரு சில கைனகாலஜிஸ்ட் வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது இட் ஹேஸ் லாட்ஸ் ஆஃப் சைட் எஃபெக்ட்ஸ் இன்க்ளூடிங் கேன்சர். சரியா? இப்போது லேட்டஸ்ட்டாக FDA அப்ரூவ் பண்ணதில் வந்து கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் கம்மி அப்படின்னாலும் சில கைனகாலஜிஸ்ட்டு அதை வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க, இது பிரச்சனைகள் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு. பட் கேஸ் பேசிஸில் உங்களுடைய பிரச்சனைகள் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா இட் இஸ் ஓகே டு யூஸ் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுவும் வந்து இட் இஸ் நாட் லைக் ஒரு டேப்லெட் அப்படி கிடையாது. இட் டேக்ஸ் months and months to rectify. So in addition to that, இப்போ அந்த மாத்திரைகள் மட்டும் சாப்பிட்டு
உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகலாம், இல்லாட்டி ஆகாமல் இருக்கலாம். இல்லை அதுக்கு அப்படி ஆகாமல் போச்சுன்னா வந்து என்னென்னா டிப்ரெஷனுக்கு தனியாக ஆன்டி டிப்ரெஷன்ஸ் கொடுப்பாங்க, டேப்லெட்ஸு. அண்டு வந்து சைக்கோதெரப்பியில் வந்து கவுன்சிலிங் இருக்கும். அண்டு அதில் நிறைய இருக்குது. டிப்ரெஷனுங்கிறது ஒரு பெரிய டாபிக் அண்ட் இட் கோஸ் வித் சைக்கியாட்ரி. அவங்க கொடுக்குற மெடிக்கேஷனையும் சேர்த்து எடுக்க வேண்டியிருக்கும். இது வந்து ரொம்ப 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 ஒரு 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 பாயிண்டில் வந்து மீறி போயிடுச்சு. உங்களாலேயோ இல்லை உங்களை சுற்றி இருக்கவங்களாலேயோ எந்த ஒரு மாற்றமும் உங்களால் கொண்டு வர முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த மாதிரி மெடிக்கேஷன்லாம் யூ கோ ஃபார் இட். ஐ எம் நாட் அ டாக்டர் டு சே இது எந்த அளவுக்கு இது வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்லாம் எனக்கு தெரியாது. பட் தீஸ் ஆர் த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இருக்கவங்க எத்தனையோ பேருக்கு நீங்கள் டிப்ரெஷனை கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கலாம். டெய்லி அந்த ரணத்தில் இருக்கலாம். அந்த ஒவ்வொரு நிமிஷமும் வந்து உங்களுக்கு அழுத்தமாக இருக்கலாம், வலியை கொடுக்கலாம். அந்த கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிறேங்க. ஐ எம் ரியலி சாரி ஃபார் யுவர் பெயின். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து நம்பணும். அதாவது உங்களை நீங்களே நம்பணும். அதாவது உங்களை நீங்களே நம்பணும், உங்கள் மனசை நம்பணும். அதாவது our mind is very powerful than any antidepressant medication out there. உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்கானது. அதை நம்புங்க. மனசில் உறுதி வேணும். அதாவது நீங்கள் எத்தனை ஃபிசிஷியனை போய் பார்த்தாலும் சரி, கவுன்சிலரை போய் பார்த்தாலும் சரி, மாற்றம் உங்ககிட்டேருந்து தான் வரணும் இல்லையா? அவங்க எவ்வளோ கவுன்சிலிங் கொடுத்தாலும் மாற்றம் சேஞ்சஸ் வந்து உங்ககிட்டேருந்து தான் வருது. ஸோ உங்கள் மனசை நம்பணும். நீங்கள் உறுதியாக இந்த மாற்றங்களை செய்கிறதுக்கு உறுதியாக இருக்கணும். ஓகே, நீங்கள் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் செய்துக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேப்பரில் எழுதிக்கோங்க. நான் வந்து இன்னையிலேருந்து ஒரு 90 நாளைக்கு நான் கோவப்பட மாட்டேன், நான் மெடிடேஷன் பண்ண போகிறேன், என்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு ப்ரீத்திங் டெக்னிக் கற்றுக்க போகிறேன். இது மாதிரி எத்தனை வேணா இருக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டதை ஒரு சின்ன பேப்பரில் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இன்னொரு சின்ன வழி இருக்குது. அதாவது உங்களை உண்மையிலேயே அக்கறையாக நேசிக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், உங்கள் குழந்தைங்க கூட இருக்கலாம். அவங்கக்கிட்ட இந்த பிளானை ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நான் இன்னைக்குலேருந்து நான் பண்ண போகிறேன் நான் அப்படின்னு. அதுக்கு டார்கெட் டேட்டு கண்டிப்பாக வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். நான் 30 நாளைக்குள்ளே பண்ண போகிறேன், 60 டேஸ்க்குள்ளே பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதையும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அவங்கள சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இப்போ சப்போஸ் வந்து ஒரு நாள் இப்போ வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரம் பண்ணுறீங்க, திடீர்னு உங்களுக்கு வந்து தோணிடுது, இன்றைக்கி வேணாப்பா விட்டுருவோம் அப்படின்னு தோணுது. அப்போது உங்களை சப்போர்ட் பண்ணுறவங்க ஞாபகப்படுத்துவாங்க, அம்மா நீ சொன்னல நீ வந்து 60 நாள் மெடிடேஷன் பண்ணுவேன்னு சொன்னல, இன்றைக்கே விட்டுட்ட அப்படின்னு உங்களை ஞாபகப்படுத்துவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய மாற்றத்துக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ மாற்றம் உங்ககிட்டேருந்து தான் வரணும். அதுக்கு நீங்கள் உறுதியாக ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸோடு நான் வந்து இதை ஃபினிஷ் பண்ணலான் இருக்கேன் இந்த டாப்பிக்கை. இது வந்து சைக்கோதெரபிஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். இட்ஸ் அ வெரி 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 எஃபெக்டிவ். நீங்கள் முக்கியமாக உங்களுக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுற ஒரு எக்ஸசைஸு. என்னென்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு சின்ன டைரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? டெய்லி நைட்டு தூங்க போக முன்னாடி 3 நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நடந்தது அதை எழுதிக்கோங்க. என்ன வேணா இருக்கலாம், சின்ன விஷயமா கூட இருக்கலாம். இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வந்து மல்லிப்பூ வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு இருக்கலாம், இல்லாட்டி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நான் திருப்பதி லட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு இருக்கலாம். ஏதோ ஒன்று இன்றைக்கி ஸ்பெஷலாக நடந்த 3 நல்ல விஷயங்கள் எழுதிக்கோங்க. அது மாதிரி
இன்னைக்கு 3 பேருக்கு நான் நன்றி சொல்ல தயாராக இருக்கேன். யார் வேணா இருக்கலாம். இல்லை இன்னைக்கு நான் ஆட்டோக்காரன்ட்ட போனேன், அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார், இல்லை வந்து என் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் கட்டி கொடுத்தாரு, ஏதோ ஒன்று. யாருக்கோ ஒரு 3 பேருக்கு நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வை எழுதுங்க. இது வந்து இவென்ச்சுவலி இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல். வென் யூ ஆர் கிரேட்ஃபுல் யூ ஒன்ட் பி நெகட்டிவ் அட் ஆல். நீங்கள் யாராவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து நன்றி செலுத்துகிறாப்புல ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸு வராது. இது வந்து நீங்கள் இந்த எக்ஸசைஸை ஒரு 30லேருந்து 50 நாள் செஞ்சாலே உங்களுக்கு ட்ரமேட்டிக்காக உங்களுடைய மைண்டு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நான் இந்த ஒரு இதோட நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். அதாவது இந்த வீடியோவில் வந்து நான் பலதரப்பட்ட சொல்யூஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன் ரியாலிட்டி நீங்கள் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போனாலும், ஒரு சைக்காலஜிஸ்ட் இல்லை ஒரு கவுன்சிலர்கிட்ட போனாலும் எல்லாருக்கும் ஒரு சொல்யூஷன் ஓன்ட் ஒர்க். எல்லாருக்கும் ஒரு காம்பினேஷன் ஆஃப் 2-3 சொல்யூஷன் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அப்புறம் ஒரு விஷயமும் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் மனசில் கஷ்டம் இருந்துச்சுன்னா எக்ஸ்ப்ரெஸ் இட் டு அதர்ஸ். ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போதே பாதி சுமை கம்மியாயிடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கூட கொடுக்கலாம். உங்களுக்கு உங்கள் ஐடியில் தான் கொடுக்க முடியாட்டி நீ ஒரு புதுசாக ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிட்டு கூட உங்கள் கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதை பகிர்ந்து கொள்ளும் போதே உங்களுக்கு வந்து பல சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். பல நேரங்களில் வந்து அந்த ஆறுதலே வந்து அந்த உங்களுக்கு சொல்யூஷனை நோக்கி இழுத்துட்டு போகும். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பிரச்சனைகளை ஃப்ராங்காக நீங்கள் சொல்லுங்கள். அதுவே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மேற்கொண்டு வேறு ஏதாவது டாபிக் வந்து ஸ்பெசிஃபிக்காக வேணும்னாலும் கொடுக்குறேன். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட டாபிக் தான். ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் சுஜா and signing off today. Thank you.